தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல, போராட்டங்களை என்னால ஜெயிக்க முடியல, பாடுகளை என்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியும். ஏனெனில் கிறிஸ்து ஜெயித்தார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறபடினால நிச்சயமாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும், பிரச்சனையை ஜெயிக்க முடியும். ஒண்ணு, உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியும். இரண்டாவது, பொல்லாங்கானவனை ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவன் என்றால் பிசாசை ஜெயிக்க உங்களால முடியும். ஏனெனில் இயேசு அவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி விட்டார். அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டார். அவனுடைய துறைத்தனங்களை, அதிகாரங்களை சிலுவையிலே உரிந்து கொண்டபடினால் அவன் ஒரு செத்த பணத்தை போலதான் இருக்கிறான். அவனை கண்டு நம்ம இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்னார், இல்ல இல்ல, பொல்லாங்கானவனை உங்களால ஜெயிக்க முடியும் என்று சொல்லி 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கானனை நீங்கள் ஜெயித்ததினாலே. அப்ப பொல்லாங்கானவனை நாம ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை நாம ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனால்தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பவுல் இந்த உலகத்துல வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு பிரிப்பவன் யார்? எல்லாவற்றையும் நான் ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்றாரு. இனி நீங்கள் ஜெயிக்க முடியும். பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, உலகத்தை, பாவத்தை எல்லாவற்றையும் உங்களால ஜெயிக்க முடியும்.